السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. حاميم والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم. صدق الله العلي العظيم. புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல இறைவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவருடைய திருத்தூதர் நம் ஆலிம் தலைவர் அனலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, சங்கை மிகுந்த ஷாபானுடைய மாதத்தின் முதல் நாளிலே, முதல் ஜும்மாவிலே நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இன்னும் ஒரு மாத காலம்தான் சரியாக நமக்கு இருக்கிறது ரமலானுடைய மாதத்தை அடைய. ஆகையால் நாம் எப்படி ரஜபிலே ரமலானுடைய மாதத்தை அடைவதற்காக வேண்டி அதிகமாக துவா செய்தோமோ, அதே போன்று இந்த ஷாபானுடைய மாதத்திலேயும் இந்த ரமலானை அடைவதற்கு அதிகமாக நாம் துவா செய்வோம். அல்லாஹ் தஆலா ரமலானை அடையக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை நம் அத்தனை பேர்களுக்கும் தந்தருவானாக. அன்புமிக்கவர்களே, சங்கை மிகுந்த இந்த ஷாபானுடைய மாதத்தின் சிறப்புகளை குறித்து நாம் எல்லாம் கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், அடுத்த மாதம் தானே ரமலான் மாதம் வருகிறது. அந்த ரமலான் மாதத்திலே நாம் அமல்கள் செய்து கொள்ளலாம், நோன்பு வைத்துக் கொள்ளலாம், ஜகாத் கொடுத்துக் கொள்ளலாம், தான தர்மங்களை செய்து கொள்ளலாம், இன்ன பிற அமல்களை நாம் ரமலானுடைய மாதத்திலே பார்த்துக் கொள்ளலாம் என்று ரமலானுடைய மாதத்திலே நிறைய அமல்கள் செய்யலாம் என்ற எண்ணத்திலே நாம் இருப்போம். ஆனால் அதற்கு முன்னால் வரக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதத்தினுடைய சிறப்பை நாம் அறியாமல், அதில் செய்ய வேண்டிய அமல்களை நாம் செய்யாமல் பல காலங்களாக நாம் தவறவிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் எல்லாம் கண்டிப்பாக அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, ஒரு தடவை உஸாமா ரலியல்லாஹு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஏன் இந்த மாதத்திலே, ஷாபானுடைய மாதத்திலே அதிகமாக நோன்பு நோக்கிறீர்கள்? மற்ற காலங்களிலே, மற்ற மாதங்களிலே இது மாதிரியாக நான் நோன்பு நோட்டதை பார்க்கவே இல்லையே, என்ன காரணம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே உஸாமா ரலியல்லாஹு கேட்கிறார். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அற்புதமான ஒரு பதிலை கொடுக்கிறார்கள். ذَلِكَ شَهْرٌ بَيْنَ رَجَبْ وَرَمَضَانَ. இது எப்பேற்பட்ட மாதம் என்று சொன்னால், ரஜபுடைய மாதத்திற்கும் ரமலானுடைய மாதத்திற்கும் இடையிலே வரக்கூடிய ஒரு மாதம். இதுதான் ஷாபானுடைய மாதம். ஆனால் யக்ஃபுல் அன்ஹு கஸீரும் மினன் நாஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த மாதத்தில் அதிகமான மக்கள் நற்காரியங்களை செய்யாமல் இந்த மாதத்தை அவர்கள் விட்டு விடுகிறார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகையால் அவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக வேண்டி இந்த மாதத்திலே நிறைய அமல்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் அதிகமாக இந்த மாதத்திலே நோன்பு நோக்கிறேன் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலத்திற்கு பிறகு அதிகமான நாட்கள் நோன்பு வைத்த ஒரு மாதம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஷாபானுடைய மாதம் மட்டும்தான். வேறு எந்த மாதத்திலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ரமலானுக்கு அடுத்து அதிகமாக நோன்பு வைத்ததை நாங்கள் பார்க்கவில்லை என்பதாக அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. ஏன் இப்படி ஷாபானுடைய மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு அதிகமாக வைக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த மாதத்திலே நிறைய நற்காரியங்கள் நடந்திருக்கிறது. இந்த மாதத்திலே நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கிறது. அது அல்லாமல் இந்த மாதத்தினுடைய சிறப்பை அறியாமல், இந்த மாதத்தினுடைய மகத்துவத்தை அறியாமல் நிறைய பேர்கள் என்ன செய்து விடுகிறார்கள், இந்த மாதத்திலே கவனக்குறைவாக இருந்து விடுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஞாபகமூட்டம் வேண்டும் என்ற அடிப்படையிலே அதிகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷாபானுடைய மாதத்திலே நோன்பு வைத்திருக்கிறார்கள். நம்ம விளங்கணும்னு சொன்னா, எப்படி ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் முன் சுன்னத் பின் சுன்னத் இருக்கிறதோ, அது போன்று ரமலானுடைய நோன்பு ஃபர்லான நோன்பு. ரமலானுக்கு முன் சுன்னத்தாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஷாபானுடைய மாதத்திலே வைக்கக்கூடிய நோன்பு. ரமலானுக்கு பின் சுன்னத்தாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஷவ்வாலுடைய மாதத்திலே வைக்கக்கூடிய நோன்பு. எப்படி ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னும் பின்னும் சுன்னத்தான தொழுகைகள் இருக்கிறதோ, அதே போன்று ரமலானுக்கு முன்பாக சுன்னத்தான நோன்பாக இந்த ஷாபானுடைய நோன்பு இருக்கிறது, பின் சுன்னத்தாக ஷவ்வாலுடைய நோன்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் சுன்னத்தான நோன்புகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே, மக்களுடைய கவனத்தை திருப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு நோற்றிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் இப்படி பல காரியங்கள் செய்திருக்கிறார்கள். மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக வேண்டி பல நேரங்களில் பல விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். இன்னும் ஒன்றும் இல்லை, ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் படியில் வந்து என்ன செய்யறாங்க, ஏறுறாங்க. எப்பயுமே ஆமீன் சொல்லிட்டு ஏறக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சப்தமாக ஆமீன் சொல்லுகிறார்கள். முதல் படியிலேயும் இரண்டாவது படியிலேயும் மூன்றாவது படியிலேயும் சப்தமாக ஆமீன் சொல்லுகிறார்கள். எல்லோருடைய கவனமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கம் திரும்புகிறது. எப்பயும் இல்லாமல் இன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஆமீன் சத்தத்தோடு சொல்லுகிறார்கள் என்பதாக எல்லோரும் திரும்பி பார்க்கிறாங்க. ஒரு ரசூலுல்லாஹ் கவனத்தை திருப்புறாங்க. ஏன் என்று சொன்னால், முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி சத்தம் போட்டு ஆமீன் சொல்லுகிறார்கள். நமக்கெல்லாம் தெரிந்த ஹதீஸ் தான். 3 படியிலையும் ஏறும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், ஆமீன் சொன்னார்கள். யார் என் மீது ஸலவாத் சொல்லப்பட்டும் அதற்கு பதில் சொல்லவில்லையோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாகட்டுமாக என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னார்கள். யார் தாய் தந்தைகள் இருவரையோ அல்லது ஒருவரையோ பெற்று அவர்களை கண்ணியப்படுத்தவில்லையோ, சங்கைப்படுத்தவில்லையோ, அவர்களுக்கு உபகாரம் செய்யவில்லையோ அவர்களுக்கு சாபம் உண்டாகட்டுமாக என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் ஆமீன் சொன்னார்கள். யாருக்கு ரமலானுடைய மாதம் கிடைக்கப்பட்டும் இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைக்கவில்லையோ, நல்ல அமல்கள் செய்யவில்லையோ அவளுக்கு சாபம் உண்டாகட்டுமாக என்பதாக சொன்னார்கள். நான் ஆமீன் சொன்னேன் என்பதாக மக்களுடைய கவனத்தை ஈர்த்து முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னார்கள். இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகைக்கும் எப்பொழுதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்தனியாக ஒளி செய்துவிட்டு தான் தொழுவார்கள். ஃபஜ்ருக்கு என்று தனியாக ஒளி செய்வார்கள், லுஹருக்கு என்று தனியாக ஒளி செய்வார்கள், அசர் மக்ரிப் இஷா என்று ஒவ்வொரு தொழுகைக்கும் தனியாக துஆ செய்வார்கள். ஃபத்ஹ் மக்கா ஏற்படுகிறது. ஃபத்ஹ் மக்கா என்று சொன்னால் மக்காவினுடைய வெற்றி ஏற்படுகிறது. இந்த மக்காவினுடைய வெற்றி ஏற்பட்டு விட்ட பிறகு ரசூலுல்லாஹ் அன்னைக்கு மட்டும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரே ஒழுவோடு 5 வக்து தொழுகைகளையும் தொழுகிறார்கள். ஃபஜ்ர், லுஹர், அசர், மக்ரிப், இஷா ஆகிய அந்த 5 தொழுகைகளையும் ஒரே ஒழுவோடு செய்கிறார்கள். இடையில ஒழுவே செய்யல. ஒரே ஒழுவோடு 5 வக்துகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவேற்றுகிறார்கள். சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். எப்பயும் ரசூலுல்லாஹ் அப்படி செய்ய மாட்டாங்களே, ஆனா ஒரே ஒழுவோடு இப்படி 5 வக்து தொழுகிறாங்க என்பதாக ஆச்சரியப்பட்டு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் வேண்டும் என்றே தான் செய்தேன் என்பதாக சொன்னார்கள். அந்தன் சனஅத்து, நான் வேண்டும் என்றே தான் செய்தேன். காரணம் என்று சொன்னால், இப்படியும் தொழுகலாம் என்பதை மக்களுக்கு நாம் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இதை நான் செய்தேன் என்பதாக சொல்கிறார். ஒரே ஒழுவோடு 5 வக்தையும் தொழுகலாம். ஒவ்வொரு வக்துக்கும் நம்ம ஒழு செய்து தொழுகிறது சிறப்பு. ஆனால் ஒருவரால் ஒழுவை தாக்கு பிடிக்க முடியும் என்று சொன்னால், ஒரு நாள்ல காலையில ஃபஜ்ர்ல செய்து அந்த ஒழுவோடு இரவு வரைக்கும் இருக்க முடியும் என்று இருந்தால், இடையில காற்று பிடியாமல், அவருடைய சுய தேவைகளை முடிக்காமல், வேற எந்த விஷயங்களின் பக்கம் கவனம் ஈர்க்காமல் அவர் அப்படியே இருந்தார் என்று சொன்னால், அவருக்கு இது மாதிரியான முறையில் தொழுகக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குது என்பதை உணர்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இப்படி செய்தேன் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்படி பல நேரங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனத்தை ஈர்ப்பதற்காக வேண்டி
மக்களுடைய கவனத்தை எல்லாம் சரியான ஒன்றின் பக்கம் திருப்புவதற்காக வேண்டி செய்திருக்கிறார்கள். அந்த வகையில தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷாபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு நோற்றிருக்கிறார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை குறித்து பேசும்போது ரஜபுடைய மாதத்தை சொல்லுவார்கள். ரஜபு ஷஹருல்லாஹ், ரஜபுடைய மாதம் என்பது அல்லாஹ்வுடைய மாதம். ஏன் அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இன்ன ஐத்தத ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பாத்துன் குரும். 4 மாதங்கள் கண்ணியமான மாதங்கள். அந்த மாதங்களில் என்ன செய்யக்கூடாது? போர்கள் செய்யக்கூடாது. அந்த மாதங்கள்ல ஒரு மாதம் தான் ரஜபுடைய மாதம். இது அல்லாஹ்வுடைய மாதம் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஷாபான் ஷஹ்ரி, ஷாபான் மாதம் என்பது என்னுடைய மாதம் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரமலான் ஷஹ்ரு உம்மத்தி, ரமலானுடைய மாதம் என்னுடைய உம்மத்தினுடைய மாதம், என்னுடைய உம்மத்துகள் நன்மைகள் செய்யக்கூடிய மாதம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஷாபானுடைய மாதத்தை என்னுடைய மாதம் என்பதாக ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய மாதம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஷாபானுடைய மாதத்திற்கு என்ன சிறப்பு இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபானுடைய மாதத்தினுடைய 15ஆம் நாள் இரவிலே, நாம் சொல்லக்கூடிய அந்த பராத்துடைய இரவிலே நீண்ட நேரம் சஜிதாவிலே இருக்கிறார்கள். நீண்ட நேரம் சஜிதாவிலே இருக்கிறார்கள். சஜிதாவில் இருந்துட்டு எழுந்து அல்லாட்ட அழுது அழுது துவா கேட்கிறாங்க. அழுது அழுது துவா கேட்ட பெருமானார் சொல்றாங்க, என்ன அந்த துவால கேட்டாங்கன்னு சொன்னா, யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்துல யாருமே நரகத்துக்கு போகக்கூடாது. இந்த உம்மத் என்பது மர்ஹூமான உம்மத், அல்லாஹ்வினால் ரஹ்மத் செய்யப்பட்ட உம்மத்தாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பத்தி சொல்றான்ல, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு அகிலத்தார்களுக்கு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டவர்கள். இப்போ அவருடைய உம்மத் என்பது அல்லாஹ்வினால் ரஹ்மத் செய்யப்பட்ட உம்மத். இந்த உம்மத்துல ஒருத்தவர் கூட என்ன செய்யக்கூடாது? நரகத்துக்கு போகக்கூடாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது அழுது துவா கேட்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே ரசூலே, உங்களுடைய உம்மத்தினுடைய 3இல் ஒரு பகுதியினரை நாம் நரகத்திற்கு அனுப்ப மாட்டோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். 3இல் ஒரு பகுதியினர் என்று சொன்னால் 1/4 பகுதி மக்கள் தான் நரகத்திற்கு செல்ல மாட்டார்கள், மீதி அத்தனை பேர்களும் நரகத்திற்கு செல்வார்கள் என்பது அதனுடைய அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மீண்டும் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இன்னும் துவாவை அதிகமாக கூட்டி கேட்கிறார்கள். யா அல்லாஹ், இது போதாது, இன்னும் என்னுடைய மக்கள் அதிகமாக ஒருத்தவர் கூட நரகத்துக்கு போகக்கூடாது, அத்தனை பேருமே சொர்க்கத்துக்கு போகணும் என்பதாக துவா செய்கிறார்கள். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இறங்கி வந்து விடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா சலாம் சொல்லி அனுப்பினான் என்பதாக சலாமை சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், நீங்கள் கேட்ட அந்த துவாவை அல்லாஹ் தஆலா என்ன செய்து கொண்டான்? கபூல் செய்து விட்டான். உங்களுடைய உம்மத்துல பாதி மக்களை அல்லாஹ் தஆலா நரகத்திற்கு அனுப்ப மாட்டான், மீதி பாதி மக்களை அல்லாஹ் தஆலா நரகத்திற்கு அனுப்பி விடுவான் என்பதாக சொல்கிறார்கள். 1/4 பகுதி பொழுது பாதி பகுதியாக ஆகிவிட்டது. ரசூலுல்லாஹ் விடுவாங்களா? ஒருத்தவர் கூட நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் துவா செய்யறாங்க. பாதி பகுதியில நரகத்துக்கு போனாங்கன்னா என்ன ஆகும் என்பதாக ரசூலுல்லாஹ் மீண்டும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்ட்ட அழுது அழுது துவா கேட்கும் போது மீண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஷஃபாஅத்துல் உதுமா என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிபாரிசை அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளிலே தருவான். அந்த நாளிலே நீங்கள் யாருக்கெல்லாம் சிபாரிசு செய்கிறீர்களோ அத்தனை பேர்களும் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்ட்ட சஜிதா செய்து அழுது அழுது துவா கேட்பார்கள். எல்லோரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், என்னுடைய உம்மத்துல ஒருத்தவர் கூட நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு துவா செய்வாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நூ அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட அத்தனை பேரும் என்ன செய்வாங்க சொன்னால், சிபாரிசு செய்வதற்கு இன்றைக்கு தகுதியான ஒரு நபர் இருக்கிறார் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் தான். ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேளுங்க என்பதாக தன்னுடைய உம்மத்தை எல்லாம் அனுப்பி வைப்பார்கள். அந்த முழு உலக மக்களையும் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த ஷஃபாஅத்துல் உதுமா என்று சொல்லப்படக்கூடிய மாபெரும் பாக்கியம் கொடுக்கப்பட்ட மாதம் தான்
இந்த மாதம். அதனால் இந்த மாதம் என்பது என்னுடைய மாதம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னும் அந்த என்னுடைய மாதம் என்று சொன்னதற்கு இன்னும் நிறைய விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. இந்த மாதத்துல தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கிபிலாவாக ஆக்க வேண்டும் என்பதாக விரும்பினார்களோ அந்த கிபிலாவை அல்லாஹ் தஆலா மாற்றி தந்தார். இப்பொழுது நாம் காபத்துல்லாஹை நோக்கி தொழுது கொண்டிருக்கிறோமே, இதற்கு முன்பாக ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய அந்த பைத்துல் முகத்தஸை நோக்கித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருந்தார்கள். ஆனால் என்னவோ பெருமானாருக்கு காபத்துல்லாஹை நோக்கி தொழ வேண்டும் என்ற எண்ணம் அடிக்கடி இருந்து கொண்டே இருக்கிறது. ரசூலுல்லாஹ் காபத்துல்லாஹை பிரியப்படுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய இந்த கட்டிடம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவினால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அந்த முஹப்பத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹை நோக்கி தொழ வேண்டும் என்பதாக வானத்தை நோக்கி நோக்கி பார்த்து கொண்டிருந்தார்கள். எப்ப பார்த்தாலும் வானத்திலிருந்து ஏதாவது வகி வராதா, அல்லாஹ் கிபிலாவை மாற்றி தர மாட்டானா என்றெல்லாம் வானத்தை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த தருணத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பலன் வள்ளி என்னக்க கிபிலத்தன் தல்லாஹா, நபியே நீங்கள் எந்த கிபிலாவை நோக்கி தொழ வேண்டும் என்பதாக பிரியப்பட்டீர்களோ அந்த கிபிலாவின் பக்கம் நீங்கள் திரும்புவீர்களாக என்பதாக அல்லாஹ் தஆலா திரும்பி தொழ சொல்கிறார். அசர் தொழுகையில எல்லா மக்களும் தொழுது கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்க மதீனாவுக்கு போனீங்கன்னா மஸ்ஜிதுல் கிபிலத்தைன் தோ கிபிலா மஸ்ஜித் என்பதாக ஒரு பள்ளிவாசல் இருக்கும். முன்னாலும் ஒரு கிபிலா பின்னாலும் ஒரு கிபிலா இருக்கும். அப்படியே தொழுகையில டைரக்ஷன் மாறி தொழுதார்கள். ரசூலுல்லாஹ் பிரியப்பட்டார்கள். பைத்துல் முகத்தஸிலிருந்து அப்படியே காபத்துல்லாஹை நோக்கி தொழுதார்கள். ரசூலுல்லாஹ் எந்த கிபிலாவை பிரியப்பட்டார்களோ அந்த கிபிலாவை மாற்றி கொடுத்த மாதம் தான் இந்த ஷாபானுடைய மாதம். ஆகையால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மாதம் என்னுடைய மாதம் என்பதாக. இன்னும் இதற்கு விளக்கம் தருகிறார்கள். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, நிச்சயமாக அல்லாஹ்வும் மலக்குமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, சல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, ரசூலுல்லாஹ் மீது ஸலாத்தும் ஸலாமும் நீங்கள் அதிகமாக சொல்லுங்கள் என்பதாக குர்ஆனிலே வரக்கூடிய அந்த வசனம் இறங்கிய மாதம் இந்த மாதம். ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்தை நீங்கள் அதிகமாக சொல்லுங்கள், நானும் சொல்லுகிறேன், மலக்குமார்களும் சொல்லுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வசனம் இறங்கிய மாதம் இந்த ஷாபானுடைய மாதம். ஆகையால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதம் ஷாபானு ஷஹ்ரி, ஷாபானுடைய மாதம் என்னுடைய மாதம் என்பதாக சொன்னாங்க. ஆக இந்த மாதம் என்பது ரசூலுல்லாஹுடைய மாதமாக இருப்பதால் நாம் இந்த மாதத்துல அதிகமாக அமல் செய்ய வேண்டும். ஆகையால் தான் ரசூலுல்லாஹ் இந்த மாதத்துல அதிகமாக நோன்பு நோற்றார்கள், அதிகமாக வணக்க வழிபாடுகள் செய்தார்கள் என்பதாக நம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த மாதத்துல சிறப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 15ஆம் நாள் இரவு, பராத்துடைய இரவு. இந்த மாதத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுடைய செய்த அத்தனை அமல்களையும் தன் பக்கமாக உயர்த்துகிறார். பொதுவாக ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடிய அந்த அமல்கள் ஒவ்வொரு நாளும் உயர்த்தப்படுகிறது, ஒவ்வொரு வாரமும் உயர்த்தப்படுகிறது, ஒவ்வொரு வருடமும் உயர்த்தப்படுகிறது என்பதாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் எப்படி உயர்த்தப்படுகிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் காலை ஃபஜ்ர் தொழுவது முதல் அசர் தொழுகை வரை செய்யக்கூடிய அத்தனை அமல்களும் அசருக்கு பிறகு என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால் வானத்தின் பக்கம் உயர்த்தப்படுகிறது. அசருக்கு பிறகிலிருந்து ஃபஜ்ர் வரைக்கும் செய்த அமல்களை ஃபஜ்ருடைய நேரத்திலே வானத்தின் பக்கம் உயர்த்தப்படுகிறது. அந்த வகையில அதனாலதான் சொல்லப்படுகிறது, ஃபஜ்ருடைய நேரத்தில் என்ன செய்யுங்க, உங்களுடைய அமல்கள் எல்லாம் உயர்த்தப்படக்கூடிய அந்த நேரத்தில் அதிகமாக தஸ்பீஹ் ஓதுங்க, அதிகமாக திக்ரு செய்யுங்க, அதிகமாக குர்ஆனை ஓதுங்க என்று ஏன் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அந்த நேரத்தில் தான் நம்முடைய அமல்கள் எல்லாம் உயர்த்தப்படுகிறது. அதே போன்று அசருடைய நேரத்திலையும் அதிகமாக தஸ்பீஹ் செய்யுங்க, துவா செய்யுங்க ஏன் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அந்த நேரத்தில் தான் நம்முடைய ஒவ்வொரு நாளுடைய அமல்களும் உயர்த்தப்படுகிறது. அப்ப நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய அந்த நேரம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் சிறந்த நேரமாக இருக்க வேண்டும். அதே போன்று ஒவ்வொரு வாரமும் 2 நாட்கள் ஒரு மனிதனுடைய அமல்கள் உயர்த்தப்படுகிறது. திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் ஒரு மனிதனுடைய அமல்கள் செய்த அமல்கள் உயர்த்தப்படுகிறது, அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு செல்லப்படுகிறது. ஒரு மனிதன் வியாழக்கிழமையிலிருந்து திங்கட்கிழமை வரைக்கும் செய்த அத்தனை அமல்களும் திங்கட்கிழமை உயர்த்தப்படுகிறது, திங்கட்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரைக்கும் செய்த அத்தனை அமல்களும் வியாழக்கிழமை உயர்த்தப்படுகிறது. அதே போன்று ஒவ்வொரு மனிதனும் செய்த ஒவ்வொரு வருடமும் செய்த அமல்கள் ஒரு நாள் உயர்த்தப்படுகிறது என்று சொன்னால் அதுதான் ஷாபானுடைய 15ஆம் நாள் இரவிலே ஒவ்வொரு மனிதனுடைய அமலும் ஒவ்வொரு வருடத்திலையும் ஷாபானுடைய 15ஆம் நாள் இரவிலே அல்லாஹ்வின் பக்கம் உயர்த்தப்படுகிறது.
ஃபீஹா யுர்ஃபஉல் அமால். இந்த மாதத்திலே தான் ஒவ்வொரு மனிதனும் செய்த 11 மாதங்கள் செய்த அத்தனை அமல்களும் இந்த மாதத்துல தான் அல்லாஹ்வின் பக்கம் என்ன செய்யப்படுகிறது, ஷாபானுடைய 15ஆம் நாள் இரவிலே உயர்த்தப்படுகிறது, அல்லாஹ்விடத்திலே கொண்டு செல்லப்படுகிறது. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னி உஹிப்பு அன் அர்ஃபஅ அமலி அன ஸாயிமுன். என்னுடைய அமல் உயர்த்தப்படக்கூடிய நேரத்துல நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்பதை நான் பிரியப்படுகிறேன். ஆகையால் ஷாபானுடைய மாதம் நோன்பு வைத்து இந்த மாதத்தில் அதிகமாக நான் நோன்பு வைத்திருப்பதற்குரிய காரணம், நான் அமல் செய்த நிலையில என்னுடைய அமல்கள் எல்லாம் உயர்த்தப்பட வேண்டும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா கானத் லைலத்தன் நிஸ்ஃபி மின் ஷாபான், ஷாபானுடைய 15ஆம் நாள் இரவு வந்து விட்டது என்று சொன்னால், பராத்துடைய இரவு வந்து விட்டது என்று சொன்னால், ஃபகூமு லைலஹா, அந்த இரவு முழுக்க நீங்கள் வணங்குங்கள், வஸூமு நஹாரஹா, அந்த இரவினுடைய காலை பொழுதிலே நீங்கள் நோன்பு வையுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோன்பை நமக்கு சுன்னத்தான நோன்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அந்த நோன்பை வைக்கக்கூடிய தௌஃபீக்கை, பாக்கியத்தை நமக்கு தருவானாக. அந்த இரவிலே அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அத்தனை பேர்களுக்கும் தந்தருவானாக. அன்புமிக்கவர்களே, அந்த அடிப்படையில இந்த மாதத்தினுடைய 15ஆம் நாள் இரவிலே நம்முடைய அமல்கள் எல்லாம் உயர்த்தப்படுவதால் இந்த மாதத்திலே நாம் அதிகமாக நோன்பு வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதிகமாக அல்லாஹ்விடத்துல நாம் துவா செய்யவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த இரவுல இந்த மாதத்துல அதிகமாக நாம் அல்லாஹ்விடத்திலேயே, அல்லாஹ் என்னுடைய அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வாயாக, என்னுடைய செயல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வாயாக, என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தொள்வாயாக, நான் செய்திருக்கக்கூடிய சின்ன சின்ன அமல்களாக இருந்தாலும் அத்தனை அமல்களையும் ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துவா செய்ய வேண்டும். அன்புமிக்கவர்களே, ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே ஏந்திய அந்த கரத்தை ஒருபோதும் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்து விட மாட்டான், தட்டி விட மாட்டான். மனிதர்கள்ட்ட நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா சில நேரங்கள்ல கொடுப்பாங்க, சில நேரங்கள்ல இல்லைன்னு சொல்லிடுவாங்க, இல்ல அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லுவாங்க, சில நேரங்கள்ல தரேன்னு சொல்லுவாங்க, தரமாட்டாங்க. ஆனால் அல்லாஹ்விடத்தில் ஏந்திய எந்த கரத்தையும் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய மாட்டான், தட்டி விட மாட்டான். என்ன, நான் துவா செய்கிறேன், நான் வருடம் முழுக்க துவா செய்கிறேன், காலம் முழுக்க துவா செய்கிறேன், ஆனா எனக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது என்பதாக நாம் நினைத்தோம் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு ஈமான் உள்ள ஒரு முஃமினான ஒரு முஸ்லிமான அடியான் செய்த எந்த துவாவையும் அல்லாஹ் தஆலா விடமாட்டான், எல்லா துவாவையும் அங்கீகரிப்பான். ஆனால் அது 3 நிலையில இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒன்று, அவன் கேட்ட உடனே அல்லாஹ் தஆலா அந்த துவாவை கபூல் செய்து கொடுத்து விடுவான். அவன் என்ன கேட்கிறானோ அதை இந்த உலகத்திலேயே கொடுத்துருவான். இரண்டாவது, அவன் கேட்ட துவாவை அல்லாஹ் தஆலா சேகரித்து வைப்பான். இப்ப அவனுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம கேட்போம் இப்ப, ஆனா இப்ப கொடுத்தோம்னு சொன்னா இவன் அதுல சரியா இருக்க மாட்டான், கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுப்பான் என்பதாக அல்லாஹ் தஆலா அதை அப்படியே லிஸ்ட்ல போட்டு வச்சிருப்பான். நமக்கு தேவைப்படும் போது நம்முடைய கஷ்டமான காலகட்டங்கள் என்ன செய்வான்னு சொன்னா, நாம் அப்பொழுது கேட்ட அந்த துவாவை அல்லாஹ் தஆலா அங்கீகரித்து நமக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா உதவி செய்வான். மூன்றாவதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க செய்த துவாவினால் ஏதோ உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தீங்கை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா இல்லாமல் ஆக்கி விடுவான். நம்ம ஏதோ ஒரு துவா கேட்டிருப்போம், எல்லாம் நல்லா வாழணும், நல்லா இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா தொழில்துறையில முன்னேறணும், இதெல்லாம் நம்முடைய தேவைகள் நமக்கு துவா கேட்டிருப்போம். ஆனால் நமக்கு பெரிய ஒரு ஆபத்து வரும் பாருங்க, அந்த ஆபத்தான நேரத்தில் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். நிறைய பேர்களை நம்ம பார்க்கிறோம், சும்மா நடந்து போயிட்டே இருப்பாங்க, ஒரு சின்ன கல்லு தடுக்கி என்ன செய்வாங்க, கீழே விழுந்துருவாங்க, மூத்தாயிடுவாங்க. 10வது மாடி 12வது மாடியிலேருந்து கீழே விடுவான், அல்லாஹ் தஆலா அவனை பாதுகாத்துருவான் என்று சொன்னா எங்கோ அவர்கள் செய்த துவா. இப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் என்று சொன்னால் பாதுகாக்கிறான், அவனுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறான். அப்பேற்பட்ட அல்லாஹ்விடத்திலே நாம் இந்த மாதத்திலே அதிகமாக நாம் துவா செய்து கொண்டிருப்போம். அல்லாஹ் தஆலா நம்முடைய துவாக்களை எல்லாம் அங்கீகரிப்பானாக. இந்த மாதம் ரசூலுல்லாஹ்வுடைய ஷாபானுடைய மாதம், ரசூலுல்லாஹ்வுடைய மாதமாக இருப்பதால் இந்த மாதத்துல நிறைய நற்காரியங்களை நாம் செய்வோம் என்று சொன்னார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த மாதத்துல நிறைய மக்கள் பொடுபோக்காக இருக்கிறார்கள், இந்த மாதத்தினுடைய மகத்துவத்தை புரியாமல் இருக்கிறார்கள், இந்த மாதத்தை சங்கைப்படுத்தாமல் இருக்கிறார்கள், ஆகையால் நான் இந்த மாதத்தை சங்கைப்படுத்துகிறேன் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்பேற்பட்ட அற்புதமான மாதத்திலே நாம் இருக்கிறோம். நம்முடைய அமல்கள் எல்லாம் உயர்த்தப்படக்கூடிய மாதம். இந்த வருடத்திலிருந்து அடுத்த வருடம் வரைக்கும் நாம் என்ன செய்வோம், என்ன சம்பாதிப்போம், என்ன ஒரு வாழ்க்கையை வாழ்வோம், எவ்வளவு காலம் வாழ்வோம் என்பதை எல்லாம் முடிவு செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருப்பதால் இந்த மாதத்தில் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக அழுது தொழுது துவா கேட்போம். இந்த மாதத்தில் நிறைய அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக.
நிறைய நபர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக. நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் தஆலா நிரந்தர பாதுகாப்பை தந்துள்வானாக என்று சொல்லி என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.